மதி மலர்கிட்ட சொல்றாங்க. இனிமேலும் அவங்க சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்க்காம உங்ககிட்ட கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னு பார்த்துக்கோங்க. நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. எதுக்கு மதி எனக்காக போயிட்டு நீ கோவப்பட்டுட்டு இருக்க? அப்படின்னு சொல்லிட்டு மலர் சிரிச்சுட்டே சொல்றாங்க. இங்க பாருங்கக்கா உங்கள மாரி என்னால எல்லாத்தையும் சிரிச்சுக்கிட்டேவும் எடுத்துக்கிட முடியாது. என் முன்னாடி தப்பு நடந்தா அத நான் தட்டி கேட்க தான் செய்வேன் அப்படின்ட்டு அடுத்த தடவ அத்தை இப்படியெல்லாம் உங்ககிட்ட சொல்லட்டும். அப்புறம் இருக்கு அப்படின்ட்டு மதி வந்து கோவப்பட்டுட்டு போறாங்க. அதே மாதிரியும் இங்க மலர் கிச்சன்ல நின்னுட்டு இருக்காங்க. "ஏய் மலரு தண்ணி கொண்டு வாடி" அப்படின்னு சொல்லிட்டு இங்க வெளியில இருந்தே கூப்பிட்டுட்டு இருக்காங்க. உடனே இங்க மதிக்கு செம கோவமாயிடுது. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க இவங்க? அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவங்க மாமியார் கிட்ட போறாங்க. "இங்க பாருங்க, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லங்க. தண்ணி பக்கத்துல தானே இருக்கு. அத மோந்து கூட குடிக்க மாட்டீங்களா? அதுக்கு வேற அவங்க உள்ள கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க தான் வந்து உங்களுக்கு தண்ணி மோந்து குடுக்கணுமா? இது உங்களுக்கு சரியா படலையா?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. "ஏன்டி அவளே தண்ணி கொண்டு வந்துடுறா. நீ என்ன அவளுக்கு சப்போர்ட் பண்ணி என் கூட சண்டை போட வர?" அப்படின்ட்டு இங்க மதிக்கிட்ட கேட்குறாங்க. "இங்க பாருங்க, இந்த மாதிரியெல்லாம் இந்த அக்காவ கொடுமைப்படுத்துறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது" அப்படின்ட்டு இங்க மதி சொன்னதும், "நான் எங்க அவள கொடுமைப்படுத்துறேன்? வீட்டு வேலை பார்க்குறது கொடுமைப்படுத்துறதாடி?" அப்படின்னு சொல்லிட்டு இங்க மாமியார் சொல்றாங்க. உடனே மதி இருந்துட்டு, "இங்க பாருங்க வீட்டு வேலை பார்க்கலாம். அதுக்காக உங்கள மாதிரி எந்த வீட்லயும் நடந்துக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி பண்ணதுக்கு என்ன தண்டனை குடுப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த அக்கா நெனச்சா ஒரு கம்ப்ளைண்ட் குடுத்தா போதும். உங்கள தூக்கி ஜெயில்ல வச்சுருவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க டொமஸ்டிக் வயலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இந்த வீட்ல. அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க" அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே "என்னடி பேசிக்கிட்டு இருக்க? ஓ! ஏற்கனவே என் பையன் மேல கம்ப்ளைண்ட் குடுத்தா, இப்ப என் மேலயே கம்ப்ளைண்ட் குடுக்க போறியா?" அப்படின்ட்டு மதி மாமியார் சொன்னதும், "ஆமால உங்க பையன் போலீஸ் தானே. இந்த மாதிரியெல்லாம் பண்ணா என்ன தண்டனை குடுப்பாங்கன்னு உங்க பையன் உங்ககிட்ட சொல்லியிருப்பார்ல? சொல்லியிருக்காரா? இல்லாட்டி நான் சொல்றேன் உங்களுக்கு. இந்த மாதிரி கொடுமைப்படுத்துனீங்கன்னு வச்சுக்கோங்க, காலம் ஃபுல்லா ஜெயில்ல தான் உட்காந்து களி சாப்பிட்டுட்டு இருக்கணும். இந்த அக்கா உங்களுக்கு வெரைட்டி வெரைட்டியா சாப்பாடு செஞ்சு குடுத்துட்டு இருக்க மாட்டாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரே ஒரு ஃபோன் கால் தான். பண்ணேன்னா அவ்வளோதான். ஜெயிலுக்குள்ள போக வேண்டியதுதான். என்ன நெனச்சிட்டு இருக்கீங்க? என்ன முடிவு எடுக்க போறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டதும், "என்ன மன்னிச்சிடு" அப்படின்னு சொல்லிட்டு இங்க கால்லே விழுந்துடுறாங்க மதியோட மாமியார். "இனிமேல்லாம் இந்த மாதிரி மலர்கிட்ட வேலை வாங்க மாட்டேன். சின்ன சின்ன வேலையெல்லாம் நானேவும் செஞ்சுடுறேன். இல்லாட்டி ஒரு வேலை கூட அவ பண்ண வேண்டாம். அவ உட்காந்து ரெஸ்ட் எடுத்தா போதும். எல்லா வேலையும் நானே பார்த்துடுறேன்" அப்படின்ட்டு மலரோட மாமியார் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. மலர் இருந்துட்டு, "என்ன மதி இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க? அத்தை நீங்க எழுந்துருங்க" அப்படிங்கிறாங்க. "அக்கா இப்ப நம்ம இருக்கவங்ககிட்ட இப்படி தாங்க பேசணும். அடங்கி அடங்கி போனோம்னு வச்சுக்கோங்க, இப்படிலாம் நடந்துக்குவாங்க. இப்ப பாருங்களேன், எப்படி ஆயிட்டாங்கன்னு பாருங்களேன்" அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்க உங்க மாமியார் இருந்துட்டு, "உனக்கு என்னம்மா வேணும்? என்ன வேணும்னா சொல்லு. நான் அத்தை நான் உனக்கு செஞ்சு குடுக்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு மலரோட மாமியார் அப்படியே தலைகீழா மாறிடுறாங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.